Hello friends. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து கூர்க், the second part of Glimpses of India, written by Lokesh Abral. ஸோ இந்த லெசன் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்க் அப்படின்ற ஒரு பிளேஸ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள், அதோட கல்ச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா, லைக் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்ம அங்கங்கே பார்த்துட்ருக்கோம். அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேக்கர் ஃப்ரம் கோவா அப்படின்ற அந்த லெசனில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து கோவாவில் ப்ளே பண்ணியிருக்கு, இன்னமும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுலேயுமே கல்ச்சர் வந்து நிறைய இடத்துல கோவாவோட கல்ச்சரை வந்து நமக்கு காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த லெசனுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. ஸோ இந்த நீங்கள் ப்ரீவியஸ் லெசன் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை போய் பார்த்துருங்க. இந்த லெசனுமே வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் வந்து கண்டினியூ பண்ணி என் கூட பாருங்கள். அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய க்ளூஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறமா எது இம்பார்ட்டண்ட் அப்படின்ற நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெசனுக்குள்ளே போகலாம் வாங்க. எஸ், ஸோ கூர்க் அப்படின்ற இந்த லெசன், கூர்க் இஸ் காஃபி கண்ட்ரி, ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்பைசஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் கிடச்சிருச்சு. கூர்க் அப்படின்றதுல வந்து ரொம்ப கம்மியான இடத்துல நம்ம வந்து காஃபி பற்றியும் கூட பேச போகிறோம். ஸோ நம்ம வந்து லெசனுக்குள்ளே போகலாம். மிட்வே between Mysore and the coastal town of Mangalore sits a piece of heaven that must have drifted from the kingdom of God. ஸோ ஆத்தர் எப்படி அழகாக இந்த கூர்க் பற்றி வர்ணிச்சிருக்காருன்னு பாருங்கள். இந்த எல்லா லைன்ஸுமே வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் இந்த லெசனில் இருக்க முக்கால்வாசி மேலே இருக்க லைன்ஸ் நம்ம வந்து அப்படியே மெமரைஸே பண்ணியிருந்தோம். லைக் அதுக்குள்ளே நீங்கள் அந்த லெசனுக்குள்ளே போய் அந்த சிச்சுவேஷனையும் அந்த இமேஜினேஷனையும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அந்த லைன்ஸே பதிஞ்சிடும். அப்படி பதிஞ்சதுன்னா நீங்கள் எக்ஸாமில் எடுத்து எழுதும் போது அதுக்கு ரொம்பவே நிறைய வேல்யூ இருக்குது, அந்த லைன்ஸ் அப்படியே எடுத்து எழுதும் போது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த கூர்கோட லொக்கேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுலேயும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் மைசூர் அண்ட் கோஸ்டல் டவுன் ஆஃப் மேங்களூர். ஸோ மேங்களூர் அப்படின்றது வந்து ஒரு கோஸ்டல் டவுன், அதாவது அது வந்து ஒரு கடலோர பகுதியில் மேங்களூர் இருக்குது. மைசூர் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிற இந்த பிளேஸ் தான் நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன ஒரு ரீஜனாக இருக்குது. அண்ட் அது பேர் தான் கூர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஹெவன் தட் மஸ்ட் ஹேவ் ட்ரிஃப்டட் ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த கூர்க் அப்படின்ற இடம் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஹெவனாக தான் இருக்க முடியும் அப்படின்றாங்க. ஹெவன் எவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து ஹெவனில் காடை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கா அந்த ரீஜன்லேருந்து வந்த மாதிரியே ஒரு ஃபீலுக்கு ட்ரிஃப்டட் ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பிரிஞ்சு இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, பீன் கேர்டு அலாங் ஜென்ட்லி பை ஏர். ஸோ காற்றாலேயே அதை வந்து அங்கேருந்து யாரோ மேலே ஹெவன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க பூமியிலன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் லேண்ட் ஆஃப் ரோலிங் ஹில்ஸ் இஸ் இன்ஹாபிட்டட் பை அ ப்ரவுட் ரேஸ் ஆஃப் மார்ஷல் மென், பியூட்டிஃபுல் விமென் அண்ட் வைல்ட் க்ரீச்சர்ஸ். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோலிங் ஹில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நிறையவே ஹில்ஸ் தான் இருக்குது. மெயினாக கூர்க் அப்படின்ற இடத்துல வந்து நிறைய ஹில்ஸ் இருக்குது. இதில் யாரெலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரவுட் ரேஸ், இவங்க வந்து தனி ரேஸ். ஸோ ரேஸ் அப்படின்றது வந்து கைண்ட் ஆஃப் அவங்க வந்து லைக் அவங்க ஆக்சுவலி ரேஸ் அப்படின்றது வந்து ஸ்கின் கலர் தான் சொல்லுது. பட் இந்த இடத்துல அது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தனி குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து அவங்க இடத்துல இருந்து வெளியாளுங்க கூட அவ்வளோவா அவங்க கனெக்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ்நெட் சொசைட்டி. அதாவது அவங்க ட்ரைபல்ஸ் மாதிரி கிடையாது, பட் அவங்க வந்து க்ளோஸ்நெட்டாக அவங்க ஃபேமிலி எல்லாமே அங்கேயே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரவுட் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து புகழ்ந்து இங்கே ஸ்டார்டிங்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப் மார்ஷல் மென், பியூட்டிஃபுல் விமென் அண்ட் வைல்டு க்ரீச்சர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து வைல்ட் க்ரீச்சர்ஸ் இருக்குது, நல்ல பெண்கள் இருக்காங்க, அதோட ஆண்களுமே ரொம்ப பலசாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்க் ஆஃப் கொடகு, தி ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா, இஸ் ஹோம் டு எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஸ்பைசஸ் அண்ட் காஃபி பிளான்டேஷன்ஸ். கூர்க் ஆர் கொடகு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூர்க் கொடகு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதே மாதிரி கூர்கீஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து பீப்புள் ஆஃப் கூர்க். கொடவூஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுமே யார் தான்? பீப்புள் ஆஃப் கூர்க் தான். ஸோ இந்த கூர்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா.
கூர்க் அப்படின்றது வந்து ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. அது வந்து ஏன் அவ்வளோ சின்ன டிஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா, அது அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ன்றனால அவங்களுக்குன்னே தனியாக அதை ஒரு டிஸ்ட்ரிக்டாக மாற்றிருக்காங்க. is home to evergreen forest. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹில்ஸ் தான் இருக்குது மோஸ்டாகவே. அண்ட் அது கூட வந்து அந்த ஹில்ஸில் என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ஸ் இருக்குது, ஸ்பைசஸ் இருக்குது, சில ஸ்பைசஸ்லாம் அங்கே வந்து க்ரோ பண்ணுறாங்க. அண்ட் காஃபி பிளான்டேஷன். ஸோ ஹில்ஸ் இருந்தாலே காஃபி டீலாம் பிளான்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து காஃபி பிளான்டேஷன்ஸுமே இருக்குது. எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் கவர் 30% ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஸோ 30% ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. இதுலேருந்தே தெரியுது அவங்க வந்து நேச்சரோடய கனெக்டடாக இருக்காங்க. அவங்க வந்து நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக இல்லை, சிவிலைஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து நேச்சர் என்ன பண்ணல, ஹார்ம் பண்ணலை. அதுக்கு மாறாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேச்சர் கூடயே சேர்ந்து சிவிலைஸ்டாக நல்ல ஒரு கல்ச்சரோட வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. During the monsoons, it pours enough to keep many visitors away. ஸோ மான்சூன் டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வேறு. ஸோ மான்சூன் டைமில் வந்து எந்த அளவுக்கு மழை பெய்யும்னா நிறைய விசிட்டர்ஸ், அதாவது நிறைய டூரிஸ்ட் மாதிரி மற்ற இடங்கள்லேருந்து அங்கே வரவங்க வந்து நிறைய பேர் வர மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தி சீசன் ஆஃப் ஜாய் கமென்சஸ் ஃப்ரம் செப்டம்பர் கண்டினியூஸ் டில் மார்ச். இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இங்கே வந்து சீசன் ஆஃப் ஜாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீசன் ஆஃப் ஜாய் அப்படின்றது என்னது, இட்ஸ் நத்திங் பட் ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங் சீசனை தான் என்னன்னு சொல்கிறாங்க, வந்து சீசன் ஆஃப் ஜாய்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் நிறைய பேர் வரலாம். அது எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் பார்ட்டு. செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் வரைக்கும் என்ன இருக்குது, ஸ்ப்ரிங் சீசன் இல்லைன்னா சீசன் ஆஃப் ஜாய் அப்படின்னா நிறைய விசிட்டர்ஸ் வர டைம் என்னது, செப்டம்பர்லேருந்து மார்ச். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தி வெதர் இஸ் பர்ஃபெக்ட் with some showers thrown in for good measure. ஸோ மற்ற டைமில் வந்து எவ்வளோ மழை பெஞ்சுது அந்த மாதிரி இல்லாமல் இந்த செப்டம்பர்லேருந்து மார்ச்குள்ளே இருக்கும் போது அந்த டைம் வெதர் ரொம்பவே அருமையாக இருக்கும். அது கூட அங்கங்கே சம்டைம்ஸ் என்ன வரும், மழையும் பெய்யும். அது வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்குது அவங்களுக்கு. அதாவது அந்த மழை வரும்போது அதுவுமே கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ன்றனால கண்டிப்பாக அப்பப்போ மழை வந்துகிட்டே தான் இருக்கும். பட் வந்து ரெய்னி சீசனில் வர அளவுக்கு மோசமாக அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தி ஏர் பிரீத்ஸ் ஆஃப் இன்விகோரேட்டிங் காஃபி. ஸோ அந்த காற்றுலேயே என்ன மனம் இருக்குது, காஃபியோட மனம் வந்து காற்றுலேயே கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அழகான ஸ்மெல் எப்பயுமே அந்த இடத்த சரவுண்ட் பண்ணியிருக்கு. காஃபி எஸ்டேட்ஸ் அண்ட் கொலோனியல் பங்களாஸ் ஸ்டாண்ட் டக்ட் அண்டர் த ட்ரீ கெனாப்பீஸ் இன் ப்ரைம் கார்னர்ஸ். ஸோ மெயினாக பார்த்தா நமக்கு வந்து ட்ரீஸு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி காடாக தான் தெரியும். ஆனாலும் அதுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி எஸ்டேட்ஸ் அண்ட் கொலோனியல் பங்களாஸ். ஸோ கொலோனியல் அப்படின்றது என்ன நமக்கு காட்டுது, பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை ரூல் பண்ண டைமில் அவங்களுடைய நிறைய பில்டிங்ஸ் அங்கே இருந்திருக்கு. அவங்க வாழ்கிறதுக்காக அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணி அவங்க வீடெலாம் கட்டி அங்கே இருந்திருக்காங்க. பிகாஸ் அது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்றனால அவங்களுமே என்ன தான் பண்ணியிருக்காங்க, அந்த ரூலிங் பீப்புளுமே இந்த மாதிரி இடங்கள்ல தான் வீடு கட்டி அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஸ்டாண்ட் டக்ட் அண்டர் த ட்ரீ கெனாப்பீஸ் அண்ட் ப்ரைம் கார்னர்ஸ். ரொம்பவே இம்பார்ட்டண்டான சில பிளேசஸ் இருக்கும் இல்லையா, கூர்க்லேயே சில இம்பார்ட்டன்ட் பிளேசஸில் வந்து இந்த மாதிரி காஃபி எஸ்டேட்ஸ் அண்ட் கொலோனியல் பங்களாஸ்லாம் இருக்குது. ஆனால் மேஜராக என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ கெனாப்பீஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே மறைஞ்சிருக்குன்றாங்க, அதுதான் டக்ட்டுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த காஃபி எஸ்டேட்ஸ் அண்ட் கொலோனியல் பங்களாஸ் எல்லாமே வந்துட்டு கெனாப்பீஸ்க்கு அடியில் மறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The fiercely independent people of Coorg are possibly of Greek or Arabic descent as one story goes. ஸோ இப்போ இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன்ஸ் இருக்குல்ல, எப்படி வந்து இவ்வளோ ஃபியர்ஸ்லி இண்டிபெண்ட், ரொம்பவே திறமையான தைரியமான ஒரு பீப்புள் ஆஃப் கூர்க் அப்படின்றவங்க வந்து இண்டிபெண்ட்டாக தனியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு க்ளோஸ்லி நிட் சொசைட்டியான கூர்க் வந்து இந்தியன் ஒரிஜின் கிடையாது. அதாவது அவங்க இந்தியாவிலேயே உருவான ஒரு பீப்புள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. எதிராக அவங்க வந்து கிரீக்ஸ் மூலமாக வந்து இங்கே வந்திருக்கலாம் இந்தியாவுக்கு, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அராப்ஸ் மூலமாக வந்திருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பாசிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா இவங்க எப்படி இந்தியாவுக்கு வந்து எப்படி அந்த ஒரிஜின் இருந்துச்சு, எப்படி அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பற்றின ஒரு ஸ்டோரி தான். ஸோ அலெக்சாண்டரோட ஆர்மி வந்து இங்கே வரைக்கும் இந்தியா வரைக்கும் வந்தாங்க. ஸோ அப்புறமா அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகி போயிட்டாங்க இல்லையா. அவங்க வந்து அலெக்சாண்டர்ன்ற அந்த ராஜா எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணிட்டு இந்தியா வரைக்கும் வந்தார். ஸோ
இது வந்து நிறைய பிளேசஸ் லைக் பார்சி அந்த மாதிரி நிறைய அவர் ஆக்கியபை பண்ணிட்டாரு பேபிலோன்லேருந்து ஐ கெஸ். ஸோ அவ்வளோ ரீஜன்ஸ் அவர் ஆக்கியபை பண்ணி இங்கே இந்தியாவுக்கு வரும்போது அவர் வந்து கொஞ்சம் பேர் அந்த ஆர்மியிலேருந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, சவுத்துக்கு வந்தாங்க அலாங் த கோஸ்ட் அண்ட் செட்டில். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி அலெக்சாண்டர் வந்து ரிட்டர்ன் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமா இந்தியாவை வந்து ரூல் பண்ணலை. பட் ஸ்டில் சில பேர் அந்த ஆர்மிலேருந்து சில பேர் வந்து மிஷனுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, இங்கே ரூல் பண்ணுறதுக்கு வந்து மித்த ராஜாங்களோட சண்டை போட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கோஸ்ட் தாண்டி சதர்ன் சைடுக்கு வரும்போது இங்கேயே தங்கிட்டாங்க. பிகாஸ் த ரிட்டர்ன் பிகேம் இம்ப்ராக்டிக்கல். அவங்களால திரும்ப போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வேற வழி இல்லாமல் அவங்க இங்கேயே தங்கிட்டாங்க. தீஸ் பீப்புள் மேரிட் அமாங்ஸ் த லோக்கல்ஸ் அண்ட் தேர் கல்ச்சர் இஸ் அப்பேரண்ட் இன் தேர் மார்ஷியல் ட்ரெடிஷன்ஸ், மேரேஜ் அண்ட் ரிலீஜியஸ் ரைட்ஸ். ஸோ அந்த மக்கள் இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களால போக முடியல திரும்ப அவங்க நாட்டுக்கு, அதனால இங்கேயே இருந்துட்டாங்க போகாமல். அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்கல்ஸ் அங்கே இருக்கிற அந்த இந்தியன் பீப்புள் கூடயே அவங்க வந்து மேரி பண்ணிக்கிறாங்க. ஸோ பிகாஸ் அவங்க ஒரே சோல்ஜர்ஸ் மட்டும்தான், அங்கேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிட்டு இங்கே இருக்கிற லோக்கல்ஸோடு அவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களோட கல்ச்சர் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஹிந்துவோட லைட் டச் இருந்தாலுமே அவங்களோட கல்ச்சருமே அதில் வந்து மிக்ஸ்டாக அங்கே வந்து தெரியுது. ஸோ அவங்க கல்ச்சர் வந்து எங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தானே தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்த விட இந்த மார்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மார்ஷியல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் ரிலேட்டடாக இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள், அந்த மாதிரி அவங்களோட வே ஆஃப் ஃபைட்டிங், அவங்க வே ஆஃப் வார் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேரேஜ் அண்ட் ரிலீஜியஸ் ரைட்ஸ். ஸோ ரைட்ஸ் அப்படின்றது வந்து சடங்கு, நிறைய சடங்கு இருக்கும் இல்லையா, அது வந்து மேரேஜ்லேயும் சரி, அப்புறம் ரிலீஜியஸாக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சடங்குகளுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டிஸ்டிங் ஃப்ரம் த ஹிந்து மெயின் ஸ்ட்ரீம். ஸோ ஹிந்துஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதுலேருந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. மெயினாக ஹிந்துஸ் பண்ணுறாங்களே அதான் மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு கல்ச்சர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த தியரி ஆஃப் அரப் ஒரிஜின் ட்ராஸ் சப்போர்ட் ஃப்ரம் த லாங் பிளாக் கோட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த அரப்ஸ் மூலமாக எப்படி இது வந்து நடந்துச்சு. அரப்ஸோட ஒரு கதை இருக்குது, லைக் ஷோராக தெரியாது, ஒன்று க்ரீக்ஸ் வச்சு சொல்கிறாங்க, இன்னொன்று அரப் வச்சு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அதுக்கு எங்கேருந்து சப்போர்ட் கிடைக்குது, அந்த கதைக்கு என்ன ஒரு கனெக்ட் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் பிளாக் கோட் with an embroidered waist belt worn by the Kodavas. ஸோ இந்த எம்ப்ராய்டர்ட் waist belt ஓட இருக்கக்கூடிய ஒரு லாங் ட்ரெஸ் இங்கே காட்டியிருக்காங்க இல்லையா இந்த பிக்சரில், இதுதான் அந்த ட்ரெஸ், இதுதான் அந்த எம்ப்ராய்டர்ட் பெல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது. அராபிக் சைடில் வந்து இருக்கக்கூடிய அதே ட்ரெஸ் மாதிரி இங்கே இருக்க ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஸோ இந்த எம்ப்ராய்டர்ட் வேஸ்ட் பெல்ட் அலாங் வித் லாங் பிளாக் கோட் அப்படின்றது யார் வியர் பண்ணியிருக்காங்க, கொடவோஸ் வியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பியா. ஸோ கூப்பியா அப்படின்றது எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னு பாருங்கள், கூஃபியா அப்படின்றத ரிசம்பிள் பண்ணுது. கூஃபியா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரப்ஸ் அண்ட் கர்ட்ஸ் அந்த ரெண்டு பீப்புளுமே வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸு அதுக்கு ரொம்பவே சிமிலராக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோ இந்த லாங் பிளாக் கோட் வித் அன் எம்ப்ராய்டர்ட் வேஸ்ட் பெல்ட் எதை ரிசம்பிள் பண்ணுது, கூஃபியா அப்படின்றது அரப்ஸ் வியர் பண்ணுறது ரிசம்பிள் பண்ணுறதுனால சில பேர் என்ன சொல்கிறாங்க, அரப்ஸ் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க அண்ட் அப்படி தான் இந்த ஒரு கூர்கோட யூனிக் பீப்புள் டெவலப் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. Kurgi homes have a tradition of hospitality and they are more than willing to recount numerous tales of valor related to their sons and fathers. So இங்கே வந்து கூர்கி ஹோம்ஸ், ஸோ இந்த நம்ம கூர்கில் போய் அங்கே இருக்க மக்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டினா என்ன, நல்லா நம்மளை வந்து கூப்பிட்டு வரவேற்று நல்ல ஒரு நமக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னு நல்லா பார்த்துப்பாங்க இல்லையா, அந்த நல்லா பார்த்துக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷன்லேயே இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தே ஆர் மோர் தென் வில்லிங் டு ரீகவுண்ட் நியூமரஸ் டேல்ஸ் ஆஃப் வேலர் ரிலேட்டட் டு தேர் சன்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ். ஸோ வேலர் அப்படின்றது என்னது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டோரிஸ் ஆஃப் கரேஜ் அண்ட் பிரேவரி யூஸ்வலி இன் வார். ஸோ அவங்களுடைய பசங்களை பற்றியும் சொல்லுவாங்க, அவங்க அப்பா பற்றியும் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு அவங்க தைரியமாக ரொம்பவே பலசாலியாக இருந்திருக்காங்க அண்ட் எவ்வளோ அவங்க வாரில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வார்னால் இந்தியன் ஆர்மியில் அவங்க எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட லைஃப் வந்து அவங்க இந்த நேஷனுக்காக எவ்வளோ ஒரு
நேஷ்னலிசமோட நாட்டுப்பற்றோட எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற கதை நம்ம எல்லா வீட்லேயுமே கேட்கலாம் அப்படின்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த மேல் பீப்புள் ஆஃப் கூர்க் வந்து ரொம்பவே பிரேவான கரேஜஸ் பீப்புள் அப்படின்னு தெரியுது. அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இன்னமும் அவங்க அப்படி தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நெக்ஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. தி கூர்க் ரெஜிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்கரேட்டட் இன் த இந்தியன் ஆர்மி. ஸோ இங்கே ரெஜிமெண்ட் அப்படின்றது என்னென்னா பர்மனன்ட் யூனிட் ஆஃப் த ஆர்மி. ஒரு ஆர்மியில் ஒரு தனித்தனி குரூப்ஸாக பிரித்து வச்சுருவாங்க அப்படின்னா அதில் ஒரு பார்ட்டுக்கு வந்து என்ன பேர், ரெஜிமெண்ட் அப்படின்னு பேர். கூர்க் ரெஜிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், கூர்க் பீப்புள் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்காங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஃபுல்லாகவுமே கூர்க் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இன் ஆர்மி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குனா அவங்கள வச்சு ஒரு தனி செக்மெண்ட்டே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்கரேட்டட் இன் த இந்தியன் ஆர்மி. ஸோ அதை வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. கூர்க் இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. And the first chief of Indian Army, first chief அப்படின்றதுமே என்னது, அது ஒரு போஸ்டிங் மாதிரி தான் இல்லையா ஆர்மியில். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கரியப்பா வாஸ் ஆல்சோ அ கூகி. ஸோ ஜென்ரல் கரியப்பா அதான் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் இந்தியன் ஆர்மிக்கு. அவருமே என்ன யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு கூர்கி தான். ஈவன் நவ் கொடவூஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் இன் இந்தியா பர்மிட்டட் டு கேரி ஃபயர் ஆர்ம்ஸ் வித்தவுட் அ லைசன்ஸ். இந்தியாவில் வந்து எந்த ஒரு பிளேஸ்லேயுமே வந்து ஃபயர் ஆர்ம்ஸ், அதாவது கன்னோ இல்லை ரிலேட்டடான ஏதோ ஒரு வெப்பன்ஸ் வந்து அதாவது ஷூட்டிங் வெப்பன்ஸ் எதுவுமே வந்து கேரி பண்ணக்கூடாது. அப்படியே அவங்க பை மிஸ்டேக்கோட பார்த்தாங்கன்னா அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும். அதாவது அவங்க லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க கூடிய கன்னோ இல்லை ஃபயர் ஆர்ம்ஸ் வச்சுருக்கலாம். ஆனால் கொடவூஸ் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரே ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் பர்மிட்டட் டு கேரி ஃபயர் ஆர்ம்ஸ் வித்தவுட் லைசன்ஸ். லைசன்ஸே இல்லாமல் அவங்களால மட்டும்தான் வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் வச்சுக்க முடியும். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பிரேவாக இருக்காங்க. அதோடு அவங்க ரொம்பவே சேஃபாக பார்த்துப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அது நல்லதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சனால தான் அந்த மாதிரி ஒரு லா வந்து அவங்களுக்கு அக்செப்டே பண்ணுது. The river Kaveri obtains its water from the hills and forests of Kurg. ஸோ காவேரி ரிவர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த ரிவர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கேருந்து வருது, ஃபாரஸ்ட் அண்ட் ஹில்ஸ் ஆஃப் கூர்க்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன இருக்குது, இந்த ரிவரில் வாழக்கூடிய நிறைய அனிமல்ஸ், அது கூட இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப்பை பற்றி சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, மார்ஷல் மென், பியூட்டிஃபுல் விமென் அண்ட் வைல்ட் க்ரீச்சர்ஸ் தானே இந்த ஹில்ஸை இன்ஹாபிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மக்கள், அதுக்குள்ளே வாழ்கிற மக்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மென் அண்ட் விமன் பற்றி பார்த்துட்டோம். அதாவது ட்ரெடிஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து விமனுக்கு பார்த்தோம். அண்ட் மென் வந்து எந்த அளவுக்கு பிரேவாக வேலரோடு இருந்திருக்காங்க. கூக் ரெஜிமெண்ட் பற்றி பார்த்தோம். இந்தியன் ஆர்மிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கரியப்பா ஃபர்ஸ்ட் சீஃப், அவருமே யார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூர்கி தான் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிற விஷயம் வந்துட்டு வைல்ட் க்ரீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் தான். வைல்ட் க்ரீச்சர்ஸ் முடித்த உடனேவே நம்ம என்ன பார்க்க போகிறோம், டூரிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். எந்த மாதிரி டூரிஸ்ட் அட்மையர் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் கூர்க்கில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், மெஹசீர் அ லார்ஜ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அபவுண்ட் இன் தீஸ் வாட்டர்ஸ். ஸோ மெஹசீர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். அது வந்து நல்ல தண்ணியில், அதாவது உப்பு இல்லாத சீ வாட்டரில் இல்லாத ஒன்லி ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடிய ஒரு ஃபிஷ் வந்து இந்த தண்ணியில் அதிகமாகவே காணப்படுது. நெக்ஸ்ட் வந்து கிங் ஃபிஷர்ஸ் டை ஃபார் தே கேட்ச். ஸோ கிங் ஃபிஷர்ஸ் அது வந்து கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ அதுவுமே வந்து அங்கே நிறைய பார்க்க முடியுது. While squirrels and langurs drop partially eaten fruit for the mischief of enjoying the splash and the ripple effect in the clear water. So ஸ்குவிரல்ஸ் அண்ட் லாங்கூஸ்ன்றது வந்து மங்கி டைப்பு. ஸ்குவிரல்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே என்ன பண்ணுது, ஃப்ரூட்ஸை கடிச்சிட்டு தூக்கி போடுறது. மிஸ்சீஃப் அப்படின்றது என்ன, ரொம்பவே நாட்டியாக அது வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப துருன்னு குறும்போடு அது அங்கே வந்து விளையாடிட்டு இருக்க மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஸ்ப்ளாஷ், அந்த ஃப்ரூட்ஸை கீழே போடும்போது தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகி ரிப்பிள் எஃபெக்ட் தெரியும் இல்லையா. ஒரு கல் போட்டோன்னா சுற்றி எப்படி ஆகும், இந்த சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க இல்லையா, அதே மாதிரி அதுவுமே விளையாடுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. Elephants enjoy being bathed and scrubbed in the river by their mahots. ஸோ மஹோட்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிஃபென்ட்ஸ் வந்து பாத் பண்ணுறது, அப்புறம் எலிஃபென்ட்ஸ் ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிக்கிறவங்க பேர் தான் மஹோட்ஸ். ஸோ எலிஃபென்ட்ஸுமே அது ரொம்பவே என்ஜாய் பண்ணுது. அங்கே வந்து ரிவரில் அது வந்து குளிச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணி விட்டுறாங்க. மஹோட்ஸ் நல்லா அதை க்ளீன் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுது அந்த நேச்சரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
The most laid back individuals become converts to their life of high energy adventure with river rafting, canoeing, rappelling, rock climbing and mountain biking. Okay, so இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the most laid back individuals, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான விஷயங்களும் இருக்குது. அதாவது சில பேர் வந்து ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ரெகுலர் லைஃப்பில் இல்லாத அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப அட்வென்ச்சரஸாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல பிளேஸாக தான் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. become converts to the life of high energy adventure. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி தனியாக இருக்க சில பேர் வந்து இங்கே வந்துட்டு ரிவர் ராஃப்டிங். ஸோ இந்த ரொம்ப வேகமாக ரிவர் போகுதுன்னா இங்கே தான் காவேரி ரிவர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்பவே ஃபியர்ஸாக போயிட்டுருக்கும்ல, அது மேலே வந்து போட்ஸில் போகிறது வந்து ராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேனோயிங்கிறது வந்து அந்த ஸ்லோவர் ஸ்டீப்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு நேரோ ஒரு போட் இருக்கும், அந்த போட்டில் உட்காந்துட்டு அந்த ரிவரில் போகிறது வந்து கேனோயிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ராப்பெல்லிங், ராக் கிளைம்பிங். ஸோ ராப்பெல்லிங் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில், கோயிங் டவுன் அ கிளிஃப் பை ஸ்லைடிங் டவுன் அ ரோப். ஸோ அந்த ரோப்பை வச்சுட்டு அவங்க வந்து மவுண்டெயின்லேருந்து இறங்குறது, அது வந்து ராப்பெல்லிங். ராக் கிளைம்பிங், இப்போ ஒன்று இறங்குனாங்க, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மவுண்டெயின் ஏறுறது. அண்ட் மவுண்டெயின் பைக்கிங். ஸோ மவுண்டெயின் பைக்கிங் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், பைக்ஸ் எடுத்துகிட்டு அந்த அட்வென்ச்சரஸாக ரஃப் அண்ட் ரோடில் வந்து ஓட்டுவாங்க. நியூமரஸ் வாக்கிங் ட்ரெயிட்ஸ் இந்த ரீஜன் ஆர் ஃபேவரட் வித் ட்ரெக்கர்ஸ். ஸோ ட்ரெக்கர்ஸ்ன்றவங்க யார், மவுண்டெயின் ஏறுறவங்க தான் ட்ரெக்கர்ஸ் இல்லையா, அவங்களுக்காகவுமே நிறைய வாக்கிங் ட்ரெயில்ஸ் இருக்குது, நடந்து போகிறதுக்கு பாதை இருக்குது, அதனால் அவங்க ஈஸியாகவே மலை மேலே ஏறிடலாம். Birds, bees, butterflies are there to give you company. Macaws, Malabar squirrels, langurs and slender loris keep a watchful eye from the tree canopy. ஸோ இங்கே வந்து பேர்ட்ஸ் இருக்குது, பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இருக்குது. அண்டு மெக்காவ்ஸ், மலபார் ஸ்குரில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சில ஸ்பீஷஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இது எல்லாமே அண்ட் ஸ்லெண்டர் லாரஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது, கெனப்பியை வந்து பார்த்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேட்டிவ் வியூ தான், அங்கேருந்து அது பார்க்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த ஸ்குரில்ஸ், லாங்கோர்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக அது மிஸ்சீஃபாக இருக்குது, அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாரு, ஐ டூ ஹவவர் ப்ரிஃபர் டு ஸ்டெப் அசைட் ஃபார் வைல்ட் எலிஃபென்ட்ஸ். ஸோ ஆனாலும் இவர் என்ன சொல்கிறது, வைல்ட் எலிஃபென்ட்ஸ் டேஞ்சரஸ் தான், என்ன தான் இந்த மித்த அனிமல்ஸ் எல்லாமே நம்ம நல்லா ஃபன்னியாக இருந்தாலுமே அதுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இதை கொடுத்தா அதெல்லாமே டேஞ்சரஸே கிடையாது, எதுவுமே டேஞ்சரஸ் கிடையாது. ஆனால் அந்த வைல்ட் எலிஃபென்ட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தி கிளைம் டு பிரம்மகிரி ஹில்ஸ் brings you into a panoramic view of the entire misty landscape of Cook. So panoramic view இது நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, அது பார்த்த வேர்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த பார்த்த லெட்டர்ஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம கேமராவில் ஃபோன் கேமராவில் வந்து ஒரு தனி செக்ஷனே இருக்கும் பேனரோமிக் வியூ அப்படின்றது. அது வந்து நம்ம ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அது வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடும். அது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு கிடையாது, ஒரு கர்வ் மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபோட்டோஸாக எடுக்கலாம், அதுதான் பேனரோமிக் வியூ. இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூ ஆஃப் வைட் ஏரியா ஆஃப் லேண்ட். ஸோ பிரம்மகிரி ஹில்ஸ்க்கு மேலே போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த கூர்க்குமே அழகாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு வைடு ரேஞ்சே உங்களுக்கு தெரியுது. அதுவும் எப்படி இருக்குது, மிஸ்டி லேண்ட்ஸ்கேப். ஸோ ஒரு ஹில் மேலே பார்த்தாலே நமக்கு வந்து மிஸ்டியாக தான் இருக்கும், ஒரு அழகான ஒரு வியூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. வாக் அக்ராஸ் அ ரோப் பிரிட்ஜ் லீட்ஸ் டு அ 64 acre ஐலாண்ட் ஆஃப் நிசர்கதாமா. ஸோ இங்கே வந்து ஒரு 64 acre ஐலேண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐலேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரோப் பிரிட்ஜ் வழியாக போகணும் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அது ஐலாண்டுன்றனால அதுக்கு எப்படி தான் ரீச் ஆகணும், நீங்கள் ஒரு ரோப் பிரிட்ஜ் இருக்குது, அது மூலமாக நீங்கள் நடந்து க்ராஸ் பண்ணி போய் அந்த ஐலாண்டுக்கு போகலாம். அந்த ஐலாண்ட் நேம் என்னது, நிசர்கதாமா. ரன்னிங் இன்டு புத்திஸ்ட் மாங்ஸ் ஃப்ரம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டிபெட்டியன் செட்டில்மெண்ட். இங்கே வந்து அதாவது கர்நாடகாவில் இவ்வளோ சதர்ன் பார்ட்டில் வந்து டிபெட்டியன் செட்டில்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் திங்ஸு. ஒன்று வந்து புத்திஸ்ட் செட்டில்மெண்ட் இருக்குது, இன்னொன்று தான் வந்து என்னது ஒரு ஐலாண்ட் ஆஃப் நிசர்கதாமா. அது ரெண்டுமே ஒரே இடம் கிடையாது. ஸோ டிபெட்டியன்ஸ் வந்து நிசர்கதாமாவில் இருக்காங்கன்றது கிடையாது. நிசர்கதாமா அப்படின்றது ஒரு தனி நேச்சுரல் ஸ்பாட், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு 64 ஏக்கர் ஐலாண்ட், ஒரு ரோப் பிரிட்ஜ் மூலமாக அங்கே போகலாம், அது தனி ஸ்டோரி. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து புத்திஸ்ட் மார்க் செட்டில்மெண்ட் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் பைலக்கூப்பே. ஸோ பைலக்கூப்பே அப்படின்ற அந்த ரீஜனில் தான் வந்து யார் இருக்காங்க, டிபெட்டியன் மாங்க்ஸ் எல்லாமே இங்கே புத்திஸ்ட் மாங்க்ஸ் இங்கே வந்து இருக்காங்க. இஸ் அ போனஸ், அதுவுமே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். தி மாங்க்ஸ் இன் ரெட் oak and yellow robes are amongst the many surprises that wait to be discovered by visitors searching for the heart and soul of India, right here at Coorg. ஸோ இங்கே வந்து இந்த மாங்க்ஸ் வந்து ரெட் கலர் ட்ரெஸ், அந்த அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, புத்திஸ்ட் மாங்க் வியர் பண்ண அந்த ட்ரெஸ்க்கு தான் என்ன பேர், ரோப்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அந்த கலர் சொல்லியிருக்காரு. ரெட்டு ஆர்ச் அப்படின்றதும் கலர் நீங்கள் ஆயில் பேஸ்டில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்ட் எல்லோ, அதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல சர்ப்ரைசஸாக இருக்கும். அது எல்லாமே பியூட்டிஃபுல்லான நிறைய பாயிண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. amongst the many surprises that wait to be discovered by visitors. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. கூர்கில் விசிட்டர்ஸ் டூரிஸ்ட்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் நிறைய மக்கள் வந்துட்டு இதை தேடி வருவாங்க, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியாவை தேடி வருவாங்க. நிறைய பேர் வந்து எந்த இடத்துல வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்தியாவோட நிறைய கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்க முடியும், இந்தியா இவ்வளோ பியூட்டிஃபுல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக கூர்குமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே கூர்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஏக்கங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்களோ அது உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்கும். ஸோ இங்கே நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து விசிட்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தர் அழகாக முடிக்கிறாரு. ஸோ இந்த லெசன் பை லோகேஷ் அப்ரால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட் மீ. தேங்க்யூ.